உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்ல உற்சாகமாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்த செய்திக்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை விசேஷமான வார்த்தை. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இதை மையமாக வைத்து இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். எல்லோரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தேவன் நம்மோடு இந்த வருஷம் முழுவதும் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது பைபிளில். ஆனால் நமக்கு இந்த மகனாயின் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வசனத்தை மையமாக வைத்து கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 11வது வசனத்தை என்னுடைய மைய பகுதி உண்டு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அந்த வசனம் முழுவதையும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். அந்நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனம் ஆவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். அல்லேலூயா. தேவன் இந்த வருஷத்திலே கொடுத்த இந்த 2026வது ஆண்டுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு 3 முறை ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 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 கர்த்தர் சொல்லுகிறார் தம்முடைய ஜனத்தை பார்த்து, நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, I will dwell among you, I will live among you. உங்கள் நடுவிலே என் தேவனாகிய கர்த்தர் வாசமாயிருக்க போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இப்போ இதுவரைக்கும் எங்கள்கிட்ட வாசமா இல்லையா? இதுவரைக்கும் நீங்க எங்களோட இல்லையா? இப்ப இந்த வருஷத்துல நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். நீங்க இந்த ஜனங்களுக்கு எங்களை பார்த்து இந்த வருஷத்துல இந்த புதிய ஆண்டுக்கு இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்களே, என்ன ஆண்டவரே என்று கேட்ட பொழுது, தேவன் இந்த உங்கள் நடுவில் அல்லது நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன் என்கிற விஷயத்தை கர்த்தர் எனக்கு விளக்கி காண்பித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இத்தனை வருஷம் நான் உன்னோட இல்லாம இல்லை, இத்தனை வருஷம் உங்களோட நான் வாசமா இல்லாம இல்லை, உங்களோட தான் இருந்தேன், உங்களோட தான் வாசமா இருந்தேன், உங்களோட தான் நான் இருந்தேன், உங்களோட தான் எல்லாவற்றிலும் இருந்து செயல்பட்டேன், உங்களுக்கு உதவி செய்தேன், உங்களோடு காரியங்களை நான் வாய்க்க பண்ணினேன், உங்களோடு நடந்தேன், உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நான் கூட இருந்தேன், உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தேன், இதுவரைக்கும் நான் உங்களோட தான் இருந்தேன். ஆனா இந்த ஆண்டுல நான் உங்கள் நடுவில் வாசமாய் இருப்பேன் என்று சொன்னதினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரம் இருக்கிறது, மரம் வளர்கிறது. அது வளர்ந்து பூ பூக்கும் போது ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா செய்யும்? ஊர்ல உள்ள அத்தனை வண்டுகளையும் அத்தனை தேன்பூச்சிகளையும் அந்த பூ ஈர்க்கும். நல்ல கவனிங்க, ஈர்க்கும். அது எல்லாரும் இதுவரைக்கும் அந்த அத்தனை வருஷமா அந்த மரம் அங்கதான் இருந்துச்சு. அத்தனை ஆண்டு காலம் அந்த மரம் அங்குதான் இருந்தது, அங்குதான் வளர்ந்தது, அங்குதான் எல்லாவற்றிலையும் அது மழையிலையும் வெயிலையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் அங்குதான் இருந்தது. ஆனா இப்ப அது பூ பூக்கிற காலம் வந்தபோது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசந்த காலம் என்று சொல்லுகிற அந்த காலம் வந்தபோது, அந்த பூ பூக்கிறதிலிருந்து அந்த பூவிலிருந்து புறப்படுகிற வாசனை, அந்த பூவிலிருந்து புறப்படுகிறதான அந்த நறுமணமானது அங்கு இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் கவர்ந்து இழுக்கிறது.
குருவிகள் வருகிறது, பறவைகள் வருகிறது, மிருக ஜீவன்கள் வருகிறது, ஊருணி பிரயா அந்த பிராணிகள் வருகிறது, பூச்சிகள் வருகிறது. எல்லாம் வந்து அந்த பூக்களிலே அமர்ந்து அந்த பூக்களில் இருக்கிற தேன்களை உறிஞ்சி குடிப்பதற்காக அது வருகிறது எல்லா இடத்திலிருந்தும். இப்ப கர்த்தர் சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் நீங்க அந்த உபத்திரவத்தில் தான் இருந்தீங்க, இந்த பாடுகளில் தான் இருந்தீங்க, இந்த பிரச்சனைகளில் தான் இருந்தீங்க, இந்த போராட்டத்தில் தான் இருந்தீங்க, இந்த வருத்தத்தில் தான் இருந்தீங்க, இந்த இல்லாமையில் தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ நான் சொல்லுகிற நான் உன் நடுவில் வாசமாக இருப்பேன் என்று சொல்லுவதின் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வசந்த காலம். என் தேவன் கொடுக்கிற வசந்த காலம், என் தேவன் கொடுக்கிறதான நறுமணம் வீச போகிற காலம், பூ பூக்கிற காலம் வந்துவிட்டது, பூ பூக்கிற காலம் வந்துவிட்டது. நம்முடைய நறுமணம் இந்த மாவட்டம் முழுவதுமாக, இந்த உலகம் முழுவதுமாக வீசுகிற காலம் வந்துவிட்டது. என் தேவன் இப்பொழுது நம் நடுவிலே வாசமாக இருக்கிறதை சுற்றுப்புறத்தாரும் ஊராரும் ஜனங்களும் புறஜாதிகளும் அந்நியர்களும் அத்தனை ஜனங்களும் அறிந்து கொள்ளுகிற, நம்மை நோக்கி புறப்பட்டு வருகிற ஒரு காலத்திலே கர்த்தர் நம்மையும் நிறுத்தி இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களோட போன வருஷம் இல்லாமலாம் இல்லை, போன வருஷம் இருந்ததுனால தான் இந்த வருஷத்தையும் ஜீவனம் பண்ணிக்கொள் என்று கர்த்தர் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். நான் சிந்திச்சு பார்க்கிறேன். எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்ததான பைபிள் காலேஜில் ஒரு நபர், அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா திவாகர், டட்லி தங்கையாவனுடைய விசுவாசி, நல்ல மனிதர். அவர் தான் இல்லை திருமணம் பண்ணி வைத்தா. கனடாவில் செட்டில் ஆனாங்க. கனடாவில் ஒரே ஒரு முறை கனடாவில் இருந்து என்கிட்ட பேசினார். ஒரே ஒரு முறை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு நியூ இயரில் திடீர்னு ஒரு ஃபாரின் கால் வந்துச்சு. நான் எடுத்து அட்டன் பண்ணேன். ஷாத்ராக் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன எப்படி இருக்கீங்க நீங்கள்? விசாரித்தேன். 3 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். ஊழியம் எப்படி இருக்கு? ஒரு வார்த்தை சொன்னார், ஷாத்ராக் நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன், எதுவும் கேட்காத. என்னென்ன சொல்கிறீங்க? கனடாவில் இருக்கிறீங்க, நல்ல ஊழியம் செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல நிலைமையில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? அப்போ தான் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் உங்களுக்கு அப்படி செய்வார்ன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருஷம் அவர் உயிரோடு இல்லை, இந்த ஆண்டு அவர் இல்லை. 3 பிள்ளைகள், ஊழியம் எல்லாம் போச்சு. இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க பிள்ளைகள். அங்கே அதுக்கு மேலே சர்வே பண்ண முடியல. அவருடைய பிரேதம் கூட இந்தியாவுக்கு வரல. ரொம்ப காஸ்ட் வைஸ் அதிகமாகுன்னு சொல்லி அவருடைய பிரேதத்தை கனடாவிலே பதிச்சிட்டாங்க, அடக்கம் பண்ணினார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் போன வருஷம் நம்மளோட இல்லாமல் இல்லை. அவர் சொல்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் உன்னோட கூட இருக்கிறேன், உன் நடுவில் வாசமாக இருக்கிறேன்றத எல்லாருக்கும் நான் அடையாளப்படுத்துவேன். இதுவரைக்கும் உன்னோட யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, இதுவரைக்கும் உன் பக்கமாக யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, இதுவரைக்கும் உனக்கு ஆதரவு தெரிவிக்க யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நீ ஒரு தனிக்கட்டையான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அல்ல. 2026 ஆண்டு உங்களோடு கூட, என்னோடு கூட, இந்த சபையின் நடுவில், உங்கள் குடும்பத்தின் நடுவில், உங்கள் பிள்ளைகளின் நடுவில், உங்களுடைய வீட்டின் நடுவில், இந்த சபை வாசஸ்தலத்தின் நடுவில், நம்முடைய வாழ்க்கையின் நடுவில், நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தின் நடுவில், நம் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையின் நடுவில் வாசமா இருக்கிறதை அந்த நறுமணம் வீசுகிற வாசனையின் மூலமாக அத்தனை ஜனங்களுக்கு தேவன் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். நான் இந்த ஜனங்களோடு வாசமாய் இருக்கிறேன், அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன், அவர்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறேன், அவர்கள் பிள்ளைகளின் நடுவில் இருக்கிறேன், அவர்கள் வாசஸ்தலத்தில் நான் இருக்கிறேன். I will dwell among them. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
நான் அவர்கள் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சகரியாவின் மூலமாய் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்களேன். 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளில் அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். சொல்லிட்டு சொல்றாரு, நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். ஆண்டவர் இன்னைக்கு உறுதியா சொல்றார். நான் இந்த வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எந்த இடத்துல நீங்களும் நானும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னமோ அதே இடத்துல என் தேவன் நடுவில் இருக்கிறார் என்பதை, எனக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார் என்பதை, என் குடும்பத்தோடு இருக்கிறார் என்பதை என்னை வெட்கப்படுத்தின ஜனங்கள் யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள். என்னை துக்கப்படுத்தினவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். என்னை ஏளனமாய் நினைத்தவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். நம்மை உதாசீனப்படுத்தினவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். நம்மை அவலட்சணமாய் நடத்தினவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். என் தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார். என் நடுவிலே, என் குடும்பத்தின் நடுவிலே அறிக்கையிட்டு சொல்லுங்க, என் குடும்பத்தின் நடுவிலே, என் பிள்ளைகளின் நடுவிலே, என் வாழ்க்கையின் நடுவிலே அவர் வாசமாயிருப்பார். அவர் வாசமாயிருப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 46 4, 5 ஆகிய வசனங்கள் இவ்விதமாய் குறிப்பிடுகிறது. சங்கீதத்திலே 46 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிங்க யாராவது ஒருத்தர். ஒரு நதி உண்டு, நகரத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதுக்கு சகாயம் பண்ணுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஒரு 3 காரியமுத்திர சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். மீதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம். அரை தூக்கத்தில் இருக்கிறோம். நம்ம வாக்குத்தத்த செய்தியை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை நான் கொடுத்துட்டேன். ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு அடுத்தடுத்த காரியத்துக்கு நம்ம போயிடுவோம். செலிப்ரேஷன் மூடில் நம்ம வீடு திரும்பிடுவோம். நல்ல தூங்குங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனிங்க. முதல் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் அது ஒரு நதி உண்டு, அது எப்படி இருக்குமா? அது தேவனுடைய நகரத்தை, உன்னதமானவருடைய வாசம் என்னும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது என்ன பண்ணாதான்? அன்பானவர்களே, கர்த்தர் இந்த வருஷத்துல சொல்லுகிறார், இதுவரைக்கும் உன்னை எல்லாரும் அசைச்சு பார்த்தாங்க, எல்லாரும் உன்னைய த்ரெட்டன் பண்ணாங்க, எல்லாரும் உன்னை மிரட்டி பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறபடினாலே அது அசையாது, அதை அசைக்க முடியாது, அதில் அசைவு இல்லை. தேவன் அதில் ஒரு உறுதி தன்மையை கர்த்தர் குறிப்பிடுகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை இது வரைக்கும் உங்களை புரட்டி போட்டிருக்கலாம், பிரச்சனையை சமாளிக்க முடியல, பிரச்சனையை எதிர்கொள்ள முடியல, இதை கையாள முடியல, அவ்வளவு மன உளைச்சல் ஆயிட்டேன், மன உளைச்சல் உச்சத்துக்கு போயிட்டோம், ஏன் வாழணும் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்திருந்திருக்கலாம். ஆனா இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை கர்த்தருடையது, அது உன்னுடையது அல்ல. இந்த கொடுத்த இந்த வாழ்க்கையை ஒருவராலும், கர்த்தரை தவிர ஒருவராலும் அசைக்க முடியாது. காரணம், தேவன் உங்கள் நடுவிலே அவர் வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நடுவிலே அவர் வாசமாயிருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 4, 5 வாசிங்க. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் என்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு
சகாயம் பண்ணுவார். Glory to God. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உங்கள் நடுவிலே அவர் வாசமாய் இருக்கும்போது உங்களை யாரும் அசைக்க முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் சரி. அருமையான தேவ பிள்ளைகளை, தாவீதுக்கு முன்பதாக ஒரு பெரிய கோலியாத்துன்னு இருக்கிறான். கோலியாத்தை பார்த்து ஒரு பயந்து போற திரள் கூட்டம் அங்கு இருக்கிறது. கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்டு பயந்து போற கூட்டம். கோலியாத்தினுடைய சரீரத்தில் அணிந்திருக்கிற ஆயுதங்களை பார்த்து ஒரு கூட்டம் பயந்து கிடக்கு. பெரிய பெரிய போர் வீரர்கள் எல்லாம் பயந்து கிடக்கிறார்கள். தாவீது போறான். இவன் யாரா? சோப்பலாங்கி. இவனை முறியடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் பயந்து நிற்கிறாங்க. இந்த நான் போறேன். அவன் எப்பயுமே கல்லை பைக்குள்ள போட்டுக்கிட்டு வச்சிருக்கிறான். கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சது அதுதானே. எடுத்துக்கிட்டு கவன்ல வச்சு, நீ நிந்திக்கிற நசரேனாகிய தேவனுடைய நாமத்தினாலே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சுத்தி அடிக்கிறான். அவ்வளோ பெரிய அசைக்கவே முடியாது என்ற கோலியாத்தை தாவீது அசைத்து போட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. அசைக்கவே முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு திரள் கூட்டத்தின் நடுவாக கோலியாத்தை அசைத்து போட்டான். ஆனால் இவன் யாரா? இவன் போய் என்னடா பண்ணிட போறான் அப்படின்னு நினைச்சாங்க பாருங்க தாவீத. அந்த தாவீதை ஒருத்தராலும் அசைக்க முடியவில்லை. காரணம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். உங்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கும்போது ஒருவராலும் அசைக்க முடியாது. நான் நம்புறேன் 2026 உங்களையும் என்னையும் அசைக்க முடியாத ஒரு ஆண்டாக கர்த்தர், ஒரு உறுதி வாய்ந்த ஆண்டாக, ஒரு மகிமையின் ஆண்டாக, உங்களை முத்திரை பதிக்க செய்கிற ஒரு ஆண்டாக கர்த்தர் உங்களை என்னையும் நிறுத்த அவர் போதுமான தேவன். இரண்டாவது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 8:22 யாத்திராகமம், எக்ஸோடஸ் chapter 8 verse 22 வாசிங்கள். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டை அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? அப்படியே அந்த விசேஷப்படுத்தின்ற வார்த்தைய ஒரு பெரிய ரவுண்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்க எப்ப தெரியுமா அறிய போறீங்க? உங்களை கர்த்தர் இருக்கிற இடத்திலே, எந்த இடத்துல நீங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நொந்து போய் இனி இந்த இடத்துல வாழவே முடியாதுன்னு நினைச்சீங்களோ, அதே இடத்திலே கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். 2026 கர்த்தர் எப்படி கோசேன் நாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்தை மட்டும் அவர் வண்டுகள் வராதபடிக்கு விசேஷப்படுத்தினாரோ, அதே போல எந்த வாதைகள் வராதபடி, எந்த பிரச்சனையும் வராதபடி, எந்த உபத்திரமும் வராதபடி, எந்த நெருக்கமும் வராதபடி கர்த்தர் உங்கள் வேலையிலே விசேஷப்படுத்துவார், உங்கள் வருமானத்திலே விசேஷப்படுத்துவார், உங்கள் சரீரத்தை விசேஷப்படுத்துவார், உங்கள் பிசினஸ் கர்த்தர் விசேஷப்படுத்துவார், உங்கள் படிப்பில் உங்களை விசேஷப்படுத்துவார், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே உங்கள் வேலையை விசேஷப்படுத்துவார். ஆமென். உங்கள் உறவுகள் நடுவிலே அவர் உங்களை விசேஷப்படுத்துவார். இந்த சபையின் நடுவிலே உங்களை விசேஷப்படுத்துவார். உங்கள் தெருவிலே, உங்கள் ஊரிலே, உங்கள் பட்டணத்திலே, உங்கள் கிராமத்திலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை அவர் விசேஷப்படுத்துவார். இதெல்லாம் கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறதுனால
ரெண்டாவது நடக்க போகிற அற்புதம் என்ன தெரியுமா? இந்த வருஷத்துல அவர் விசேஷப்படுத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கவனிங்க. ஒருவேளை நீங்க 2025 நான் தோத்து போன ஒரு ஆளுங்க, ஜெயிக்க வக்கு இல்லாதவங்க, நான் எனக்கு ஒண்ணுமே எனக்கு வாக்கில்லைங்க, எனக்கு எதுவுமே காரியங்கள் நடக்கலைங்க. பரவாயில்ல, 2026 ஆண்டு பூ பூக்கிற ஆண்டு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, the year of blossoming. ஆண்டவர் அப்படியே அந்த ப்ளூமிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிளாசம்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க, அது பூ பூக்கிற அப்படியே ரொம்ப அற்புதமாய். இந்த ஊட்டி கொடைக்கானல் போய் இந்த ஃப்ளவர் கண்காட்சி பார்க்குற போது எல்லா பூ பூக்களும் அன்னைக்கு சிறந்த மாதிரி பூ பூத்து நிற்கும் பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. நான் சொல்றேன், என்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே நான் அதை பார்க்கிறேன். அப்படியே வாடி போச்சுன்னு நினைச்சிருப்போம், இது செத்து போச்சுன்னு நினைச்சிருப்போம், இது தேரவே தேராதுன்னு நினைச்சிருப்போம். ஆனால் இந்த 2026 ஆண்டு அது துளிர் விட்டு பூ பூக்கிற ஒரு ஆண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை கர்த்தர் விசேஷப்படுத்த போகிறார். உங்களை விசேஷப்படுத்த போகிறார். அன்பானவர்களே, நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே. எல்லாரும் சவாலா நிற்கிறாங்க, ஆரோனுக்கு போட்டு போட்டி போடுறாங்க. என்னையா நீ தான் ஆசாரியனா இருக்கணுமா, நாங்களாம் இருக்கக்கூடாதா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரியா உனக்கு இதான பிரச்சனை, பரீட்சை பார்த்துருவோம், எல்லாரும் கோலை கொண்டு வாங்க, 12 கோத்திரத்துக்கு ஒரு கோத்திரமாய் கொண்டு வாங்க. இந்த லேவி கோத்திரத்தாண்டு இருக்கான்ல, அவனையும் கொண்டு வாங்க, ஆரோனுடைய கோலையும் கொண்டு வாங்க, வைங்க. மொத்தம் எத்தனை கோல் பெட்டிக்கு முன்னாடி வைக்கப்பட்டுச்சு? ஹலோ ஹலோ, சரியா சரியா? பரீட்சை வைக்கணும் போல் இருக்கேன். நல்ல கவனிங்க. 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தை எடுத்து பாருங்க. என்னென்ன கோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ரூபன், வரிசையா சொல்லுங்க. ரூபன், சிமியோன், யூதா, செபுலோன், இசக்கார், தான், காத், நப்தலி, ஆசேர், மனாசே, எப்ராஹிம், மனாசே, பென்னிமீன். 12 கோத்திரம் வந்துச்சா? இதுல லேவி எங்க வந்துச்சு? அப்ப மொத்தம் எத்தனை கோல்? 13. புரியுதுங்களா? உள்ள போய் பச்சாச்சு. கர்த்தர் சொல்றாரு, காலையில வந்து பாருங்க, எல்லாம் போங்க அப்படின்னு. காலையில வேக வேகமா எல்லாரும் அந்த 13 பேரும் உள்ள விட்டு எல்லா ஜனங்களும் வந்து பார்க்க வர்றாங்க. ஆரோனுடைய கோல் மாத்திரம் அது என்ன பண்ணிப்பட்டிருந்துச்சா? அது துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து. அப்பா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2026 எப்படி ஆரோனை கர்த்தர் விசேஷப்படுத்தினாரோ அதே போல உங்களையும் என்னையும் யாரெல்லாம் நமக்கு நிகரா போட்டி போட்டாங்களோ, நம்மளை ரொம்ப இலக்காரமா நடத்தினாங்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் நறுமணம் வீசும்படிக்கு நம் நடுவிலே அவர் இருக்கிறார் என்பதை அவர் விசேஷப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை விசேஷப்படுத்துவார், உங்களை விசேஷமா நடத்துவார். முதல் காரியம், உங்களை அசைக்கவே முடியாது. உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். நீங்க வேணுமா டெஸ்ட் பண்ணி பாருங்க. 2026 உங்க காரியம் எல்லாம் அசைக்க முடியாத
உறுதியானவைகளாக இருக்கும். ரெண்டாவது அவர் சொல்றாரு, பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி அந்த நாட்டை நான் விசேஷப்படுத்தினேன். ஒரு பாதையும் உள்ள வராது, ஒரு பிரச்சனையும் உள்ள வராது, ஒன்றும் உன்னைய சேராது, உன் பக்கத்தில் வந்து விட முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் அற்புதமாய் இந்த காரியத்தை உங்களுக்கு எனக்கும் அவர் செய்ய போதுமான தேவனாயிருக்கிறார். வாசியுங்கள். மூன்றாவது செப்பனியா தீர்க்கதரிசனி புஸ்தகம், செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். மூன்று 17 இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் எனக்கு என்னவா அமர்ந்திருப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனம் சொல்றது நல்ல கவனிங்க. 3:17 யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் யாரா? வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், மகிழ்ந்து. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் 3வது சொல்ல, உன் நடுவில் இருக்கிறதுனால அசைக்க முடியாது. கர்த்தர் உன் நடுவில் வாசமாய் இருக்கிறதுனால 2வது காரியம் என்ன சொல்றார்? அவரு விசேஷப்படுத்துவார் உங்களை. 3வது சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கிற கர்த்தர். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை விடுவிக்கிற கர்த்தர். உங்களை இந்த 26ல் எதுலெல்லாம் நீங்க கட்டுண்டு கிடந்தீங்களோ, எதுலெல்லாம் நீங்க சிக்குண்டு கிடந்தீங்களோ, எதுலெல்லாம் நீங்க உடைக்கப்பட்டு கிடந்தீங்களோ, எதுலெல்லாம் எழும்ப முடியாம இருந்தீங்களோ, எதுலெல்லாம் நீங்க துக்கம் உங்களை ஆட்கொண்டு அமிழ்த்து போட்டதோ, அதிலிருந்து நீங்கள் மீண்டு உங்களை ரட்சித்து கொண்டு வெளியிலே வருவதற்கு உங்களை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இதை ஏன் செய்கிறார் தெரியுமா? அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் உங்கள் நடுவிலே அவர் அமர்ந்திருப்பார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம் இந்த 26ல் தேவன் சொல்லுகிற காரியம், அவர் உங்கள் நடுவிலே அமர்ந்திருப்பார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ஏன் வல்லமை உள்ளவர்? அவர் விடுவிக்கிற கர்த்தர், ரட்சிக்கிற கர்த்தர். எதுல நீங்க தோல்வி அடைஞ்சீங்களோ, எதுல நீங்க உடைஞ்சு போனீங்களோ, எதுல நீங்க நொறுக்கப்பட்டீங்களோ, எதுல எல்லாம் உங்களை சின்ன பின்னமா சிதறடிச்சாங்களோ, அவர்கள் நடுவிலே கர்த்தர் உங்களை ரட்சிக்கிற வருஷமாய் இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நல்ல ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியில நிறைஞ்சு, ஆவியில் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆமென் எல்லாரும் பெற்றுக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையின்படியே அசைக்கவே முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் செய்ய போகிறார். உங்களை கர்த்தர் விசேஷப்படுத்த போகிறார். நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் உங்கள் நிமித்தமாய் விசேஷமாய் மாறும். விசேஷமாய் மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் கோசேன் நாட்டில் இருந்தார்கள். கோசேன் விசேஷமாய் மாறினது. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். சிறைச்சாலை விசேஷமாய் மாறினது. ராஜ அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். ராஜ அரண்மனை விசேஷமாய் மாறினது. தானியேல் எங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடமெல்லாம் கர்த்தர் விசேஷமாய் மாற்றினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, நீங்க இருக்கிற இடத்தை, நீங்க வாசம் பண்ணுகிற இடத்தை கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறார் என்பதின் அடையாளம், அவர் உங்களை விசேஷமாக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3வது அவர் சொல்லுகிறார், சாதாரண ஆண்டவர் சொல்லல. செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லும் போது 3:17 அவர் சொல்லுகிறார், அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர் சொல்லுகிறார். அவர் உங்களை ரட்சிப்பார், உங்களை விடுவிப்பார். அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் என்ன பண்ணுவாரா?
அமர்ந்திருப்பார். அருமையானவர்களே, உங்களோட இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? நீங்க எல்லாரும் ஆண்டவரோட இருக்கணும்னு நீங்க நினைக்கிறோம், அதெல்லாம் நம்ம விருப்பம். ஆனா இந்த 26ல் கர்த்தர் சொல்றாரு, நான் எப்பவுமே உன்னோட இருக்க நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பவுமே. நல்ல கவனிங்க. உன் பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரர்கள் தெரிந்து கொள்ளுவார்கள், நான் உன்னோட இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய சக நண்பர்கள் புரிந்து கொள்ளுவார்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என்னை அசைக்கவே முடியாது. எனக்கு அன்பான தெய்வம் உங்களை விசேஷப்படுத்துவார், உங்களை ரட்சிப்பார். இந்த 3 காரியங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் வர இருக்கிறது. வர நாட்களில் நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். தேவன் இந்த வசனத்தை கொடுக்கும்போது என்னிடத்தில் ஏராளமாய் பேசியிருக்கிறார். அந்த பேசினவைகள் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன். நீங்கள் அனுபவியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து போயிட வேணாம். தோல்வியின் வார்த்தைகள் இனி உங்கள் வாயிலேருந்து வர வேணாம். நெகட்டிவான வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து வர வேணாம். அவதூறான காரியங்கள் உங்கள் வாயிலேருந்து வர வேணாம். இந்த 26 நமக்கான ஆண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மலர்ந்து வாசனை வீசுகிற ஒரு ஆண்டு. உங்களுடைய வாசனை அருமையானவர்களை அநேகரை ஈர்த்து கொண்டு வரும். அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படியே பைபிளை கையில் எடுத்துக்கங்களேன். பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று இந்த வசனத்தை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே, இந்த சொல்லப்பட்ட வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த வசனம் என் குடும்பத்துக்கு நடக்கணும். என் குடும்பத்தில் இந்த வசனங்கள் நிறைவேறணும். இந்த வாக்குத்தத்தங்கள் என் சபையில் நிறைவேறணும். என் தனிப்பட்ட ஜீவியத்தில் நிறைவேறணும். என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறணும். எங்கள் சபை விசுவாச ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இந்த வார்த்தை நிறைவேறணும். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி நடக்கணும். இந்த வார்த்தையின்படி நடக்கணும். ஆண்டவரே, ஆக கடவது உம்முடைய வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சகரியா 2:11 படி, ஆண்டவரே, நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, இந்த 26 முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும், ஒவ்வொரு நடவடிக்கைகளிலேயும், ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் நீர் எங்கள் நடுவிலே வாசமாய் இருக்க போகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அசைக்க முடியாத ஒரு அற்புதத்தை, ஆண்டவரே, விசேஷப்படுத்துகிற அற்புதத்தை, எங்களை ரட்சித்து மீட்டெடுத்து எங்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு நீ தரப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. Thank you Jesus for the word of God. Thank you Lord for the promise of God. Thank you Lord for the promise. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து தேவனிடத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, எங்கள் நடுவில் வாசமாக இருக்க போகிறதுக்காக நன்றி. எங்கள் நடுவில் வாசமாக இருக்க போகிறதுக்காக நன்றி. எங்கள் நடுவில் நீர் வாசமாக இருக்க போகிறதுக்காக நன்றி. எங்கள் நடுவில் நீர் வாசமாக இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் படைக்கிறேன் ஆண்டவரே, பலிபீடத்தில் படைக்கிறேன் ஆண்டவரே. தேவ கரம் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருக்கட்டும். இந்த இடத்துல கால் வலித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ கரம் பகிரங்கமாய் இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் இந்த வார்த்தையின்படி நீ செய்ய போகிறதுக்காய் நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அங்கீகரிக்கிறோம் ஆண்டவரை, ஆமோதிக்கிறோம் ஆண்டவரை, தலை வணங்குகிறோம். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தையும் ஆண்டவரே, இந்த சபையையும் ஆண்டவரே நீர் அன்பு கூர்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருந்து ஆண்டவரே, நீரே தெய்வம் என்பதை விளக்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் வாசமாய் இருப்பீராக. எங்களை கீழ்ப்படுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிடத்தில் நீர் வாசமாய் இருப்பதற்கு ஆண்டவரே தடையாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் விலக்கி போடுங்க, விலக்கி போடுங்க ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம்.
கர்த்தரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் சர்வவல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த வார்த்தைக்காக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நமக்கு திருவிருந்து நேரம். பந்திக்கு அப்படியே ஆயத்தமாவோம். சிறு பிள்ளைகள் ஓரமாக உட்கார்ந்துருங்க. பந்தியில் நாம் ஆயத்தமாவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். ஒரு பாடலை பாடுகிற வேளையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமென் அமர்ந்து பந்திக்கு நேராக ஆயத்தமாகவும். மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த பந்தியில் கலந்து கொள்ள முழு தகுதி பெறுகிறார்கள். ஆமென். இந்த வருஷத்தில் முதல் திருவிருந்து ஆராதனை பயபக்தியோடு கூட நடுக்கத்தோடு கூட நாம் அமர்ந்து பந்தியிலே பங்கு பெறுவோம். Glory to God. Hallelujah. கர்த்தருடைய பந்திக்கு நேராய் வந்திருக்கிற நாம் பயபக்தியோடு நடுக்கத்தோடு இந்த 1ஆம் தேதி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அப்பா, இந்த புதிய ஆண்டில் அப்பா கர்த்தருக்காக இன்னும் நான் வைராக்கியம் பாராட்டணும் ஆண்டவரே. கர்த்தருக்காக இன்னும் சாட்சியாய் நான் இருக்கணும் ஆண்டவரே. என்னோடு கூட இன்னும் அநேக பேர் பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நான் காரணமாய் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்ததான ஒரு நடுக்கமும் பக்தி வைராக்கியமும் நம்மை பிடிக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட இந்த திருவிருந்தை நம்ம பங்கெடுப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனிதர்களுக்கு எத்தனையோ காரியங்கள் நம்ம உண்மையா இருந்திருக்கிறோம். நண்பர்களுக்கு உண்மையா இருந்திருக்கிறோம். அநேக காரியங்களுக்கு நம்ம உண்மையா இருந்திருக்கிறோம். இந்த ஒரு முறை இந்த புதிய ஆண்டுல ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருக்க ஒப்பு கொடுப்போம். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. பந்திக்கு முன்பாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு விஷயாய் நம்ம தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.
ஆண்டவர் யாக்கோபுக்கும் நல்லவராயிருந்தார், இஸ்ரவேலுக்கும் நல்லவராயிருந்தார். உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான். நமக்காக அடிக்கப்பட்ட கல்வாரி சிலுவையிலே தொங்கின ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த இரத்தத்தின் அடையாளமாகத்தான் இந்த இடத்துல திராட்சரசமும் அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக அப்பமும் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்றார். அபாத்திரமாய் நம்ம ஒருபோதும் இந்த பந்தியில பங்கு பெறக்கூடாது. நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து நமக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்ட தெய்வத்தை நோக்கி அதற்கு உகந்தவளாய் என்னை மாற்றும் என்று நாம் அறிக்கையிட்டு நாம் ஒப்பு கொடுப்போமே. ஆனால் நமக்காக கர்த்தர் வழக்காட போதுமான தேவனாய் இருக்கிறார். வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற கர்த்தர். இது சடங்கு அல்ல, பயத்தோடு நடுக்கத்தோடு செய்யப்பட வேண்டிய ஒன்று. இந்த காரியத்தில் நம்ம ஒரு நாள் துணிகரம் கொள்ளக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வம், இரக்கம் பாராட்டுகிறவர். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை மானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனமான மனுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் என்பதே. இந்த இடத்துல மேஜையிலே வைக்கப்பட்டிருக்கிற அப்பமும் ரசமும் நம்முடைய தெய்வத்தின் அடையாளம். ஒரு விஷயம் அவரை துக்கப்படுத்தின காரியங்கள் இருக்குமே, ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை தகுதி உள்ளவனாக்கும், என்னை உமக்கு பாத்திரவானாய் மாற்றும். ஆண்டவரே எனக்காக நீர் அடிக்கப்பட்ட இரத்த சிந்தனதை நான் நினைவு கூறுகிறேன் என்று நாம் அர்ப்பணிப்போமா? நாம் ஒப்பு கொடுப்போமா? சரணடைவோமா? நம்மை தாழ்த்தி விட்டு கொடுப்போமா? எந்த விதத்திலும் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்முடைய பாவங்களை பாராதபடி, நம்முடைய அக்கிரமங்களை பாராதபடி, நம்முடைய துரோகங்களையும் அநியாயங்களையும் பாராதபடி, நம்முடைய கீழ்ப்படியாமையை பாராதபடி, தேவன் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே இந்த பந்தியிலே கலந்து கொள்ளுகிற நான் எடுக்கப்பட்ட தீர்மானங்களிலே இந்த வசனங்களிலே உறுதியாயிருந்து அதை அனுபவிக்க பெற்றுக்கொள்ள கர்த்தரை தகுதி கொடுத்தும் என்று கேட்போம். ஒரு பாடலை பாடுகிற வேளையிலே உங்களுக்கு அப்பமும் ரசமும் கைகளிலே வரும்.
நம்ம ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணி புசித்து பானம் பண்ணுவோம் என்று சொல்லுகிற வரைக்கும் ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் அப்பத்தை ரசித்து கையில் வைத்து காத்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். Glory to God. பார்க்கின்றே கண்ணி படிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே கண்ணி படிக்கின்றே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா உம்மை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா நெஞ்சிலே ஊரூற்று நதியார் பாயுதையா நெஞ்சிலே ஊரூற்று நதியார் பாயுதையா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபம் ஆகனுமே எல்லா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபம் ஆகனுமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா ஸ்தோத்திரம். எல்லாருடைய கரங்கள்லையும் அப்போ ரசமம் வந்திருக்கிறது என்று நம்புகிறேன். நம்முடைய கரங்களில் இருக்கிறது இந்த ஆண்டிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய இரண்டாவது பிரதிபலிப்பு.
தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதின் அடையாளம். அவர் நம்மோடு வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பூ பூக்கிற காலம் சமீபித்து விட்டது. இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை பூத்து குலுங்கும்படிக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். இந்த அப்பமும் ரசமும் நம்முடைய சரீரத்துக்குள்ள இணைக்கப்படும் பொழுது தேவ ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலை, தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள பரவசமாகிறதை, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எலும்பு நரம்பு எல்லா தசைகளும் விசேஷமான செயல்பாட்டை உணர்கிறதாய் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். நமக்காக அடிக்கப்பட்ட ஆவியானவருடைய இரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த சரீரம் நம்முடைய கரங்களில் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும். எங்கள் அனுபவம் இந்த வருஷத்தில் வித்தியாசமாய் இருக்கட்டும், விசேஷமாய் இருக்கட்டும், அசைக்க முடியாததாய் இருக்கட்டும். நீர் வல்லவராய் இருந்து எங்களை ரட்சிக்க போதுமானவராய் இருங்க ராஜா. எங்கள் நடுவிலே நீர் அமர்ந்திருப்பீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தோடு கூட நாம் எல்லாரும் ஒரு மனப்பட்டு சபையாய் இந்த அப்பத்தை புசித்து இந்த சரீரத்தை உட்கொண்டு அவருடைய இரத்தமாகிய இந்த திராட்சரசத்தை பருகி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். Glory to God. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாவமில்லாதவராய் வந்த தெய்வம், பரிசுத்தமானவராய் வந்த தெய்வம் ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட எங்கள் தெய்வம், எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய சேட்டைகளிலே ஆண்டவரே மறைத்து கொண்ட தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில், எங்களுடைய ஆவியிலே, எங்களுடைய ஆத்துமாவிலே நாங்கள் பலன் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய மகிமையை நாங்கள் காண, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த பந்தியிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அப்போ ரசமும் ஏராளமாக இருக்கிறது. திரளான ஜனங்கள் வெளியில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் இந்த ஆண்டில் நாங்கள் உள்ள கொண்டு வர, கடினமாய் உழைக்க, பாடுபட, நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. உடைய பலிபீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உடைய பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லைகள் பெருகட்டான் ராஜா, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டான் ராஜா. ஆண்டவரே, இந்த பந்திவிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் விசேஷப்படுத்துங்க. அசைக்க முடியாததா இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்க ரட்சிங்க ராஜா. அன்பின் நிமித்தம் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படி உட்காருவோம், அப்படி திரும்பி உட்காருங்க. ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற போது உங்களுக்கான தனித்துவமான வாக்குத்தத்தம் எடுக்கிற நேரம். நீங்கள் காணிக்கை போட்டுட்டு நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்லலாம். ராஜேஷ் வாங்க, நம்ம வாக்குத்தத்தத்துக்காக ஜெபிப்போமா? எல்லாம் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள், எல்லாம் கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். இப்போ பொதுவான வாக்குத்தத்தத்தை கொடுத்தோம். இப்போ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட நிலைமையில கர்த்தர் உங்களுக்கு உங்களோடு இடைபட போகிற காரியம் கண்டிப்பா நான் நம்புறேன். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் விசேஷமா தருவார். ஆமென். உங்களுக்கு அவர் சொன்னார்னா அதை செய்வார்.
அவர் சொல்லாததை செய்யறது, அவர் சொல்லாத ஒரு காரியத்தை எல்லாம் அவர் செய்யறது இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். துல்லியமா இருக்கும். நம்ம எல்லாம் கைகளை உயர்த்துவோமா? உங்களுக்காக நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா எனக்கு நல்ல வார்த்தையை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கைகளை உயர்த்தி நல்ல வார்த்தையை தாங்க. எனக்கு ஏற்ற வார்த்தையை, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஏற்ற வார்த்தையை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற வார்த்தையை தாங்க ராஜா. உடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே பாஸ்டர் அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எங்களை நேசிக்கிற தகப்பனே கர்த்தாவே, இந்த 2026 ஆண்டில் அப்பா எங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தனித்தனி நபருக்காய் நீர் என்ன வாக்கு தர திட்டம் தீர்மானம் ஆதீனத்திலே வைத்திருக்கிறீரோ, இந்த ஆண்டு எங்கள் பிள்ளைகள் என்ன விருப்பத்தோடு, என்ன ஏக்கத்தோடு, என்ன எண்ணத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ, அந்த ஆண்டவரே அந்த ஏக்கத்துக்கும் அந்த எண்ணத்துக்கும் உம்முடைய வார்த்தை கொண்டு பேசுங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே பிழைக்க, உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் ஜீவிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு ஆண்டவரே அப்போ ஆசீர்வாதமாய் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உயிர்மீச்சி கொடுக்கிறதாய், உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்கிற வார்த்தையாய் அமையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காய் கைகளை உயர்த்தி அப்பா எனக்கு வாக்குத்தத்தை தாங்க என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. இந்த ஆண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதை தெளிவும் திட்டவுமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பரமபிதாவே. நல்ல நல்ல கவனிங்க. ஒரு பாடல் பாடும் பொழுது நீங்கள் காணிக்க போட்டுட்டு தம்பி இங்கே நிற்கிறாங்க, வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தேவை ஒன்று, அது மட்டும் எடுங்க. வராதவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுக்கலாம். அப்போ வரும்போது வராதவங்க வந்து அவங்க அதில் பங்கு பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ இப்போவே நீங்கள் எல்லாத்துக்காகவும் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கங்க. God bless you. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல
அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தந்திருக்காரா? அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக தேவன் ஒவ்வொரு ஆண்டும் அப்படி தான். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். அதை பிடிச்சிக்கங்க, பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போக வேண்டியதான். நம்ம இதை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு எல்லாம் போக முடியாது. இந்த வசனத்தை பிடிச்சிக்கங்க, வசனம் உங்களை அழகாக நடத்தும். நம்ம எங்கே போய் சேரணுமோ கர்த்தர் அந்த டெஸ்டினேஷனுக்கு அழகாய் நம்மை அழைத்து செல்லுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, நல்ல கவனிங்க. ஒரு அறிவிப்பு, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனை வழக்கம் போல் நடைபெறும். அதைத் தொடர்ந்து சேர்ப்பு கால பண்டிகை. இன்றைக்கி நம்ம முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சேர்ப்பு கால பண்டிகை நமக்கு உண்டு. அதுக்கு நீங்கள் ஆயத்தத்தோடு வரும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வாலிபர் கூட்டம், சிறுவர் ஊழியங்கள்லாம் தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் அதில் ஆயத்தமாய் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இனி இந்த ஆண்டு புருஷர் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம் வழக்கமாக நடக்குது. நிறைய பேர் வர்றதில்லை. இந்த வருஷம் எல்லோரும் வாங்க, உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதே போல் புருஷர் ஐக்கியம் இனி கண்டிப்பாய் மாதத்தில் ஒரு முறை நடைபெறும். வாலிபர் கூட்டமும் சிறுவர் ஊழியமும் சிறப்பாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக விபிஎஸ் நடத்தணும் அப்படின்னு திட்டம் இருக்குது. தேவன் அதை வாய்க்க பண்ணுவாராக. நான் சொன்னது போல் இந்த ஃப்ளக்ஸ் ஓட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. நான் ராஜேஷ்ட அப்படி ஒரு விதையை போட்டேன். நம்ம ராஜேஷ் அதனுடைய முழு வேலையும் முழு பொறுப்பையும் அவனே எல்லாம் எடுத்து மிக சிறப்பாக தம்பி செய்து கொடுத்தார். நம்ம கரங்களை தட்டி ராஜேஷுக்கு மனமார்ந்த ஆமென் சபையின் சார்பாக நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். இந்த போர்டு வசனம் இங்கே ஒட்டியிருந்தது முன்னாடி போயிடுச்சு. அந்த வேலையெல்லாம் ஆரோன் பிரதர், அதே போல் தாவீது, ஜோதி, சாலமோன் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க. வந்து ரொம்ப சிறப்பாக இதை அமைத்து கொடுத்தார்கள். அவங்களுக்கு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். ஆமென்.
ஒவ்வொரு வருடமும் வாக்கு தத்தத்தை நம்ம சும்மா அப்படியே அட்டையில் அடித்து கொடுப்பேன். இந்த தடவை லேமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன். வெளியில் அதை செய்ய முடியல, காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ டேனியல் பிரதர்கிட்ட சொன்னேன், மிக அழகாக அந்த இதெல்லாம் லேமினேட் பண்ணி நமக்கு இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். தேவன் நல்லவர். போகும்போது நீங்கள் வாக்குத்தத்த அட்டை குடும்பத்துக்கு ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வாங்கி செல்லுங்கள். கேலண்டர் இருக்கிறது, கேலண்டர் ராஜேஷ்ட ஒப்படைக்கிறேன். கேலண்டர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கேலண்டர் ஃப்ரீ. அதுக்கு மேலே யார் வாங்கினாலும் ஒரு 30 ரூபா இல்லாமல் கொடுத்துறாங்க. ஆமாம், ரொம்ப ஏழையாக இருந்தாங்கன்னா ஒரு 20 வாங்கு. ஏன்னா நம்ம ஏழையாக இருக்கிறோம், அதை நினச்சிக்க நீ. ஓகே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்கி கொடுங்க, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுனா கொடுங்க, அது உதவி செய்யுங்கள். அப்படி நம்முடைய சபையினுடைய காரியங்களை, நிகழ்வுகளை அவங்களுக்கு அதன் மூலமாய் தெரியப்படுத்துவதற்கு அது வசதியாக இருக்கும். அதே போல் உண்டியல் இருக்கிறது, இப்பயே கொடுத்துட்டா நல்லது. நிறைய பேர் கேக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க, உண்டியலை வாங்க மறந்துடுறாங்க. அதை எடுங்க. உண்டியல் எங்கே இருக்குது? ஆமாம், ராஜேஷ் வாயா. ஆமாம், அந்தந்த குடும்பத்திட்ட ஒப்படைச்சிருப்பா. முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு எடுத்துரு. ஆமாம், நீ கல்யாணம் பண்ணினா தனி, உனக்கு தனி உண்டியல் போட்டுருவோம். ஆமாம், கொடுத்துரு, அப்படியே கொடுத்துரு ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். ஆமேன். பேர் எழுதியிருக்கேன் பாருங்க, சைடில் எழுதியிருக்கேன் பாருங்க. சைடில் எழுதியிருக்கா? ரைட். ஓகே, ஸ்தோத்திரம். சரி, இந்த டீ வர்ற நேரம் என்ன வாக்கு தத்துவம் சொல்லுங்க, வாசிங்க. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். போன வருஷம் வந்த வாக்கு தத்துவம் எனக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வந்திருக்கு. வாசிங்க, சொல்லு. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓகே, வெரி குட். ஸ்தோத்திரம். வயலின் பலன்களை பெருக பண்ணுவேன். சூப்பர். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சிஸ்டருக்கு அப்பா, கர்த்தருக்கு மகிமை. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தான். போகும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன், வரும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன். ஜோதி எப்பயுமே பிரயாணத்தில் தான் இருக்கும். அதனால கர்த்தர் ஏற்ற வசனம் தான் தந்திருக்காரு. சாமி, சூப்பர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். சிஸ்டருக்கு புதிதாக்குகிறேன். சூப்பர். தெய்வானே அம்மாவுக்கு அப்பா சோத்திரம். நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அது இந்த வசனம் சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. சகரியா 2:11 சொன்னவுக்கு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஜோஸ்லினுக்கு இன்றைக்கே தருவேன். அப்பா ரெட்டிப்பான நன்மையா? வெரி குட். தான் வந்துடும், சீக்கிரம் வந்துடும். அம்மாவுக்கு என்ன வாசி? சரண்யா பாட்டிக்கு வாங்கி வாசிங்க. செல்லும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசிங்க. ஜெபரானிஸ் இருக்கு. அங்க நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். பூரணமாய் நிரம்ப பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. சார், எங்களை மறந்துடாதீங்க நிரம்பும் போது. ஆமாம், நீங்கள் வலிகிறப்ப கொண்டங்களோட பிடிச்சிக்குவோம்.
அம்மாவுக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். கல்பனாசுக்கு அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. சூப்பர். அம்மாவுக்கு சகல ஜனங்களிலும் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. சாராமாவுக்கு சத்தம் கேட்கல. சத்தமா வாசிங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா. கேட்கலையா? எப்போ ஜெர்சா போங்கப்பா, யாராவது ஒருத்தர் போங்க. அவங்களுக்கெல்லாம் சத்தம் வரல. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. சரி, சொல்லுங்க. ஓ, கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். பிரதருக்கு, பிரதர் ரவி பிரதருக்கு எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இல்ல எப்படி? மிகுதியான அற்புதங்களை நடப்பிப்பேன். அல்லேலூயா. உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் செய்வேன். பிரதர் ஓ, பெரிதும் பலத்துவமான ஜாதி ஆக்குவேன். சூப்பர். பாஸ்கர் பிரதருக்கு என் நீதியின் வலது கரத்து நான் உன்னை தாங்குவேன். சாலமோன் அடியப்பா, நீ விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு கிடவுது. சூப்பர். ஆசீர்வதிக்கப்படுவார். ராஜேஷுக்கு அல்லேலூயா, உயர்ந்த அடைக்கலத்திலே. அப்ப இந்த வருஷம் ப்ரமோஷன் தான். தாவீதுக்கு என்னடா அப்படி உட்கார்ந்துருக்க செவத்தோட பள்ளி மாதிரி? தெரிந்து கொண்டேன். பிரதருக்கு, ஆரோன் பிரதருக்கு. யாருக்கு? ஓ ரைட். அதுக்கார அம்மாவுக்கு உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும். கிஷோருக்கு சோத்திரம். அல்லேலூயா. கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கும். மேஷாக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. 3:7. பாசம்மாவுக்கு அல்லேலூயா. ஆமென். எனக்கு என்ன தெரியுங்களா? இங்க எம்மி சூடி எல்லாம் காணா. எம்மிக்கு என்ன? யாருக்கு இது? எம்மிக்கு ரெட்டிப்பான நன்மையை பலன் பெறும். ஓகே. ஜூடிக்கு உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை. ஓகே, எல்லாத்தையும் சொல்லியாச்சா? ஓகே. யார் சொல்ல? ஓ, நான் சொல்லல. இல்ல, ஆமா, மகேந்திரன். மகேந்திரன் எங்க? மகேந்திரன் எடுக்கலையா? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. எனக்கு வந்த வார்த்தை என்ன? மகேந்திரன் வாங்க வாசிங்க. அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். ஓ ஸ்தோத்திரா, கர்த்தர் நல்லவர். எனக்கு வந்த வாக்குத்தத்தம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். அற்புதமாய் போன வருஷம் அப்படிதான், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னு சொன்னாரு. ரொம்ப பூரிப்பாக தான் இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார். இந்த வருஷம் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கார், நிச்சயம் நமக்கு அப்படியே நடத்த அவர் வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இறுதி ஜெபம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே மை துதிக்கிறோம்.
இந்த 2026 இவ்வளவு சந்தோஷமா உடைய வார்த்தைகளை நாங்க அனுபவிக்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. எஸ் லார்ட். இயேசுவே வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல தயவுள்ள கிருபைக்காக நன்றி. நாங்க குடும்பமாய் சபையாய் இணைந்து உம்மை ஆராதிக்க துதிக்க இந்த புதிய ஆண்டை துவங்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆண்டவரே சந்தர்ப்பத்துக்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் பாக்கியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி அப்பா. நீங்க எவ்வளவு எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே, எவ்வளவு எங்க மேல அன்பா இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் சரியில்லாதவர்னு தெரிஞ்சுமே நீர் எங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க அப்பா. நாங்க அநேக நேரங்களில் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம், ஆனாலும் உம்முடைய அன்பு மாறவே இல்லை ஆண்டவரே. அந்த வசனத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அந்த உயிருள்ள வசன வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களுக்கு ஜீவனை தரட்டும், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனால் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த உலகத்தை ஜெயித்தவர் எங்களோட கூட இருக்கிறீங்க அப்பா. அந்த நம்பிக்கையில நாங்க பயணிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த நல்ல அன்பு ஐக்கியத்துக்காக உறவுக்காக நன்றி. இந்த புதிய ஆண்டுல ஊழியம் வளரட்டம்ப்பா, சபை வளரட்டம்ப்பா, ஆத்துமாக்கள் பெருகட்டும் ஐயா. 90 கிராமங்களில் எங்க கால் பதியிட்டு ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக எங்களுக்கு தருவீராக.
திட்டமிடுகிற எல்லா திட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதி. ஐக்கியங்கள் பெருகட்ட ஐயா. கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உறவு இன்னும் வலுப்பெறட்டும் ஐயா. உதவி செய்யுங்க, பலப்படுத்தும் ஆண்டவரே. தேவனுடைய மாறாத அன்புக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கடந்து வந்து சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் இளைஞர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணும். போக்கில் வரத்தில் முன்னு பின்னு தூதல் வைத்து காவல் புரியுங்க. பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை பிறந்து எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஒரு விஷயம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்காக டீ ஸ்நாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாங்கி அதை சாப்பிட்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை போகிறதுக்கு லேட் ஆகும்னா நீங்கள் இங்கேயே படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து கூட காலையில் நீங்கள் போகலாம். எப்படி வசதி அப்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். மன்னிக்கவும், ஒரே ஒரு வேண்டுகோள். தெய்வானை அம்மா எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அவங்க வேண்டிக் கொண்டாங்க. நம்ம எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி தெய்வான் அம்மாவுக்காக, அவங்க மகளுக்காக, மருமகளுக்காக, மகனுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தெய்வ சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆண்டவரே தெய்வான் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருமகளுக்காக, மகனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரத்தில் இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறோம். குடும்பமாக அவங்க சபைக்கு வரணும், ரட்சிக்கப்படணும், தேவனை அறிந்து கொள்ளணும். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கணும். அந்த குடும்பத்தில் இருக்கிற தடைகள் விலகணும். ஆண்டவரே போராட்டங்கள் விலகணும். ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தரணும்னு சொல்லி ஆண்டவரே மருமகளுக்காக ஜெபிக்கணும்னு வேண்டிக் கொண்டாங்க. கர்த்தர் கர்ப்பத்தை திறப்பீராக. உமால முடியாத காரியம் அல்ல ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாங்கள் நம்புகிறோம். நீர் அற்புதத்தை செய்வீராக. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.